அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இது குவைத் குவைத் நாட்டில் கெய்தான் கெய்தான் என்ற ஏரியா. இது குவைத் கெய்தான் என்ற ஏரியா பாருங்க. மாஷா அல்லாஹ், என்ன அழகா எப்படி இருக்குது, பசந்தா இருக்குதுன்னு பாருங்க. கெய்தான் என்ற ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. அதாவது குவைத் நாட்டுக்கு வந்தவங்களுக்கு கெய்தான் என்ற ஏரியா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். கெய்தான் பரவானைக்கு ஆப்போசிட்ல இருக்குது. பரவானை ஏரியாவுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது, முன்னாடி தான் இருக்குது கெய்தான் ஏரியா. ஏற்கனவே குவைத்துக்கு வந்தவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அருமையான ஏரியா. இப்போ பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன், ரெண்டாவது மாடியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீடியோ எடுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட முழு ஆதரவை கொடுங்க. இது வந்து கெய்தான் என்ற ஏரியாவில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவ் போயிட்டு இருக்கேன். அதனால பாருங்க, குவைத்தில் இருந்தவங்களுக்கு இது தெரியும், எந்த ஏரியா எந்த இடம்ன்றது. இங்கே இது ஒரு இந்த ஏரியாவில் பழைய சினிமா தேட்டரு, படம் பார்க்கலாம். நம்ம தமிழ் படம் வெளியும் போடுவாங்க. இப்போ புது ஏரியா ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ஏரியாவே இருக்குது தேட்டரு. அதில் போயிட்டு நாங்கள் பல முறை படம் பார்த்துருக்கோம். கருடன் படத்தை கூட இப்போ தான் திட்டத்தில் போய் பார்க்கணும், சூரியன் படத்து. இது கெய்தான் ஏரியா பாருங்க. குவைத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இதே போல் என்ன புது மீடியாக்கள் வந்து கொண்டே இருக்கும், பார்க்கலாம் சார்லாம். பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் அழகாக இருக்குது. பாலைவன நாடு தான், நம்ம நாட்டில் இல்லாத அளவு கூட பிரச்சனையாக இருக்குது. பாருங்க எப்படி தண்ணி இது பண்ணி அதை பராமரிக்கிறாங்க. இது போர்டு பார்த்தவங்க இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருங்க. நான் வந்து இறங்கின பஸ்ஸு இது பாருங்க. இது சிவகின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இப்படியே இங்கே போக போகிறோம். நம்ம தங்க மரக்கார் சாச்சப்பா வீட்டுக்கு தான் போக போகிறோம். எரமூருக்கு வந்திருக்கேன். அவர் ரூமுக்கு தான், நம்ம தங்க மரக்கார் சாச்சப்பா ரூமுக்கு தான் போகிறோம். பார்த்துக்கிங்க எப்படி மரங்கள் அதுக்காகலாம் இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள்.